ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து 7th ஸ்டாண்டர்டுக்குள்ளே சென்டென்சஸ் அப்படிங்கிற கிராமர் ஃபர்ஸ்ட் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ a sentence is a group of words which makes complete sense. It always begins with a capital letter and ends with a full stop. A sentence is a group of words. சென்டென்ஸில் வந்து என்ன இருக்கும்? a group of words, நிறைய வேர்ட்ஸ். a group of words means நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்தால் அது என்ன தான்? சென்டென்ஸ். it always begins with கேபிட்டல் லெட்டர். சென்டென்ஸ் இப்போ இந்த லெட்டரே வச்சுக்கணுமே. இந்த சென்டென்ஸ் வந்து பிகின்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். இந்த எஸ் வந்து என்னது? கேபிட்டல் லெட்டர். ஸோ அண்ட் எண்ட்ஸ் வித் புல் ஸ்டாப். புரிஞ்சுதா? அண்ட் எண்ட்ஸ் வித் புல் ஸ்டாப். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஆர் அண்ட் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். கொஸ்டின் மார்க்னால் இதுன்னு தெரியும். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அப்படின்னா இதுதான். இப்படி ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே புள்ளி வைக்கிறது தான் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இதில் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸும் இருக்குது, நெகட்டிவ் சென்டென்ஸும் இருக்குது. A positive sentence has no negative sentence. A negative sentence has no positive sentence. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் 4 kinds ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. என்னென்ன சென்டென்ஸ்னால் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். இதுதான் 4 types ஆஃப் சென்டென்சஸ். டிக்ளரேட்டிவ் அப்படின்னா இட் டிக்ளேர் ஆர் அசர்ட் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் அ ஃபேக்ட். இது வந்து என்ன பண்ணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குறிக்கிறதா இருக்கும், இல்லைனா ஒரு ஃபேக்டை குறிக்கிறதா இருக்கும். அண்ட் எண்ட்ஸ் வித் புல் ஸ்டாப். இம்பரேட்டிவ் கிவ்ஸ் கமெண்ட்ஸ். இம்பரேட்டிவ் வேர்ட் சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கிவ்ஸ் கமெண்ட். கோ டு ஸ்டடி, கோ டு ப்ளே, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது, அது பேர் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னால் கொஸ்டின் ஆக்ட் பண்ணுறது. வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? இது வந்து கொஸ்டின். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எண்ட்ஸ் வித் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் வந்து இது வந்து எண்ட் ஆகும். புரிஞ்சுதா? இதுதான் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ், கொஸ்டின் கேட்குறது. நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னால் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட் அ டே ஐ ஹேட் அட் ஸ்கூல், இது வச்சுக்கலாம். இது வந்து எண்டு வித் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்னால் என்னது? இதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். புரியுது? அப்புறம் a sentence is made up of 2 parts, a subject and predicate. ஒரு சென்டென்ஸ் வந்து 2 parts வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. அது என்ன பார்ட்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மை ஃபாதர் இஸ் அ டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் மை ஃபாதர் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் அண்ட் இஸ் அ டாக்டர் அப்படிங்கிறது வந்து இஸ் அ டாக்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு ப்ரெடிகேட். மை ஃபாதர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் அ டாக்டர் அப்படிங்கிறது வந்து ப்ரெடிகேட். ஸோ சப்ஜெக்ட்னால் என்னென்னா அது ஒரு ஆளை குறிக்கிறது, இந்த ஆள் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறது. அப்புறம் இஸ் அ டாக்டர், அதாவது ப்ரெடிகேட் அப்படின்னா என்னது அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ், அந்த ஆள் என்ன பண்ணார் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் தி சப்ஜெக்ட். இப்போ இது இந்த இடத்துல வந்து ப்ரெடிகேட் என்ன பண்ணுது? அவங்க அப்பா வந்து டாக்டர் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் மீன் பை சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேட்டால் டேக் கேர்.